ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் டெக் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணீர் அஞ்சலி ஃப்ளெக்ஸ் ஆர் போஸ்ட் அது எதுக்கு வேணாலும் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பிஎஸ்டி ஃபைலில் தான் பார்க்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மெட் வந்து டிஏஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து எதில் கொடுக்குறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் தான் இருக்குது. ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு தான். ஸோ அந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 டிஜிட் பாஸ்வேர்டு ஈஸியாக எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் வீடியோ. ஸோ அது ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிஎஸ்டி ஃபைல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 தடவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கனால எனக்கு இப்படி கேட்டுச்சு. ஸோ எஸ்டிஆல் கொடுத்துட்டு ஸோ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம கமெண்டில் நம்ம வீடியோவில் வந்து ஷாப் பேனர் பிஎஸ்டி ஃபைல் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அது கீழே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒருத்தர் இது டிஏஎஃப் ஃபைல் வந்து எடிட் பண்ண முடியாது, அது வேஸ்ட்டு, டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் நல்லா அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எல்லாமே டிஏஎஃப் ஃபைல் தான். நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்க்கோ இதுக்கோ போகும். ஆனால் நீங்கள் ஒரு ஓப்பன் வித்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 30 பிஎஸ்டி ஃபைல் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஒரு 1.72 GB அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ வந்து கம்ப்ரஸ் பண்ணனால உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அதே டிஏஎஃப் ஃபைல் தான். ஸோ நான் அதே டிஏஎஃப் ஃபைலை தான் நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணியே காட்ட போகிறேன். ஸோ எல்லாமே ரீஎடிட்டபிள் தான். உங்களுக்கு எதுக்கு டிஏஎஃப் ஃபைலாக கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை, லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால லெட்டரோட குவாலிட்டி வந்து அவ்வளோது கம்மியாகாது. நம்ம ஃபோட்டோஸாக இருந்தால் உடையும். லெட்டர் வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு உடையாது, எதுவும் ஆகாது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம டிஏஎஃப் ஃபைலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான எம்பி வந்து கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். எல்லா ஃபைலுமே இதில் தான். பிஎஸ்டி ஃபைலில் என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்களோ, எடிட் பண்ண முடியுதோ, ரீஎடிட் பண்ணலாமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம். ஸோ அவர் வந்து எடிட் பண்ணதில்லை, சப்போஸ் அவர் லோயர் எண்டு பிஎஸ்டி ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். மிச்சபடி வந்து எல்லாமே ரீஎடிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 30 பிஎஸ்டியுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது போக நம்மள்ட்ட இன்னும் ஒரு 30லேருந்து 40 பிஎஸ்டி பேர் கண்ணீர் அஞ்சலிக்கு உள்ளது மட்டுமே இருக்குது. ஸோ அதாவது ஒரு டிசைன் ஒரு ஃபோல்டரில். ஸோ அது போக இன்னும் நம்மள்ட்ட ஒரு 2 ஃபோல்டர் இருக்குது. அது வந்து அந்த ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை போஸ்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து அந்த வீடியோஸும் போடுவோம். ஸோ முன்னாடி வந்து டெய்லி வரும். இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஒர்க் நம்மள்ட்ட வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கஸ்டமைஸ்டு கிட்ஸ் எல்லாம் பண்ணுறனால ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் இது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா வந்து அந்த ஒர்க்கு கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ சப்போஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் டீலர் ப்ரைஸுக்கு ஃப்ரேம் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கம்பல்சரி அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அது போக நம்ம சேனல்லே ஒரு ஆஃபர் போடலாம், ஃப்ரேமுக்குன்னு ஒரு ஆஃபர் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குது. ஸோ மேபி நெக்ஸ்ட்டு ஜூன் ஃபஸ்ட் வீக் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வச்சுருக்கேன். ஸோ ஓகே, உங்களுக்கு இதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஆஃபர் போடுறதுனா போடுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி, அது நியூவாக வந்தாலும் சரி, இல்லை ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்கிட்ட ஆஃபர் கேட்டிங்கனாலும் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. ஸோ அதுவும் ஃப்ரீ டெலிவரியோட டெலிவரி ஃப்ரீ வச்சு கொடுக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கு. ஸோ அது என்னங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வரவேற்பை பொறுத்து தான் நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ரீஎடிட்டபுள், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போஸ்டருக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ளெக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே அந்த குவாலிட்டி வைஸ் வந்து எல்லாமே பக்காவாக தான் இருக்கும். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன பிஎஸ்டி ஃபைல் வேணும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் வெட்டிங் பேனர் பிஎஸ்டி வந்து நல்லா போய்க்கிருக்கு. ஸோ அது வந்து சொன்ன ஒரு 1 or 2 பார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.